தொகுதி மறுவரையறை மசோதாவை நேரடியாகவோ மறைமுகமாகவோ யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் எட்டப்பர்கள் அப்படின்னு நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனத்தை முன்வச்சது தொடங்கி அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் வரைக்கும் இந்த விவகாரம் அரசியல் களத்தில் கடும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதில் முக்கியமாக ராகுல் காந்தி பயன்படுத்தின எட்டப்பர்கள் அப்படின்ற வார்த்தைக்கு கடும் கண்டனமும் வந்துச்சு. திமுக தரப்பில் தமிழ்நாட்டிற்கு வந்து காவிரி விவகாரம் தொடர்பாக பேசாமல் போனவங்க துரோகிகள் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வச்சாங்க. எட்டயபுரம் சமஸ்தானமும் கூட எதிர்வினை ஆட்டிருந்துச்சு. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக ஆலோசனை செய்வதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு தமிழ்நாடு அரசு தரப்பில். இந்த கூட்டத்தில் திமுக பங்கேற்குமா பங்கேற்காதா அப்படின்னு சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நேரடியாகவே கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலடி கொடுத்த திமுக தரப்பில் மேகதாது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, அதே போல் சட்டமன்றத்தில் மேகதாதுவுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை டெல்லியில் அமைச்சரை சந்தித்து கொடுக்கலாம், அதுக்கு திமுக எம்பிக்கள் உட்பட எல்லா எம்பிக்களும் கூட வருவாங்க, அரசின் பிரதிநிதிகளும் வரட்டும், இதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில் திட்டமிட்டபடி கலைவாணர் அரங்கத்தில் அனைத்து கட்சியினுடைய சார்ந்த மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடந்துச்சு. இன்றைக்கு தேதிக்கு மொத்தமாக தமிழ்நாட்டில் 52 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதில் 19 பேர் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. திமுக, தேமுதிக, அதே போல் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணித்தாங்க. இதற்கு தாவேக தரப்பில் விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. முக்கியமாக அமைச்சர் ராஜ்மோகன் இது வந்து புதிதான ஒரு நட்புக்கான தொடக்கமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சார். அதே போல் அமைச்சர் அருண்ராஜ் பேசுகிறப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, எப்போ வேணாலும் பாஜக பக்கம் சாயறதுக்கு திமுக தயாராக இருக்குது, தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க துடிக்கிறாங்க, இப்போ டீலிமிட்டேஷன் தொடர்பான கூட்டம் வேண்டாம் அப்படின்னா கடந்த ஆண்டு ஏன் நடத்துனீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புனாங்க. இப்படி பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் இந்த கூட்டம் நடந்து முடிஞ்சு செய்தியாளர்களை சந்தித்த தலைவர்கள் பல கருத்துக்களை சொன்னாங்க. முக்கியமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மாணிக்கம் தாகூர் பேசுகிறப்ப இது ஒரு ஜிமிக் வேலை, 50% அப்படியே உயர்த்துவோம் அப்படின்ற சொல்லலாம், ஒரு மாயாஜால வேலை, இதனால் எந்த விதத்திலும் தமிழ்நாட்டுக்கு பலனளிக்க போகிறது கிடையாது, பாதிப்பு மட்டும்தான் ஏற்படும். எங்களை பொறுத்த வரைக்கும் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவையில் இது தொடர்பான ஒரு தீர்மானம் கொண்டு வரதுக்கும் நாங்கள் வலியுறுத்தியிருக்கோம், சட்டப்பேரவையிலும் தீர்மானம் வரும் அப்படின்னு விஷயத்தை முன் வச்சு பேசினார். இதே கருத்தை தான் திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்களும் சொன்னாங்க. அடுத்ததாக பேசின காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசுகிறார். ஏற்கனவே 543 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கே பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, இதில் 816 உயர்த்துறப்ப அது ஒரு கேலி குத்தாக மாறிடும், எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது, அதனால் இது தேவையில்லாத ஒரு விஷயம், இந்த எம்பிக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் தமிழ்நாட்டுக்கு பலன் தராது, டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு அப்படின்றத தெளிவுபடுத்தி இருந்தார். இந்த நிலையில் தான் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி. அவங்க பேசுகிறப்ப பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த அணுகுமுறையே முதல்ல தவறாக இருக்குது, ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க, அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுறாங்க அப்படிங்கிறப்ப கட்சியினுடைய தலைமைக்கு கடிதம் கொடுக்காம நேரடியாக எம்பிக்களுக்கு கடிதம் கொடுக்குறாங்க, இந்த அணுகுமுறையே முதல்ல தவறாக இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மேகதாது விவகாரம் இப்படியான விஷயங்களை திசை மாற்றுவதற்காக, மடைமாற்றம் செய்கிறதுக்காக தான் இப்படியான விஷயங்கள்லாம் செய்கிறாங்க இந்த அரசு, இதுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க, யாரோ இந்த அரசை இயக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதே செய்தியாளர் சந்திப்பில் கனிமொழி இன்னொரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டு பேசுகிறாங்க. டீலிமிட்டேஷனை நாங்கள் முழுமையாக எதிர்க்கல, ஃபேர் டீலிமிட்டேஷன் இதை தான் கேட்குறோம். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்தாமல் எந்த மாநிலங்களும் பாதிக்கப்படாத வகையில் இந்த தொகுதியினுடைய எண்ணிக்கை இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க குறிப்பிட்டு பேசுகிறாங்க. அதே நேரத்தில் இந்த கூட்டத்தொடரில் இந்த பில்லை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற எந்த தகவலும் எங்களுக்கு இல்லை, அது தொடர்பாக திமுகவை யாரும் அழைச்சும் பேசலை. அப்படி இருக்கிறப்ப இந்த கூட்டம் எதுக்காக நடத்தப்பட்டுச்சு, இதுக்கு பின்னணியில் யார் இருக்கிறாங்க அப்படின்ற கேள்வியை எழுப்புறாங்க. ஏற்கனவே குறிப்பிட்டது போல மேகதாது போன்ற பெரிய பிரச்சனைகளை மடைமாற்றம் செய்வதனுடைய முயற்சி தான் இந்த கூட்டம் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. சரி, இதில் இன்னொரு கேள்வி என்ன எழுது அப்படின்னா, இந்தியாவுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, அதற்கேற்றவாறு எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை இப்படியான ஒரு கட்டமைப்பில் இருக்கும்போது இந்த எண்ணிக்கையை உயர்த்துறப்ப எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையும் உயர்த்தப்படுமா, இப்படி பல கேள்விகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டில் உங்களுடைய பார்வை என்ன? அதே நேரத்தில் தாவேக்கு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, இவங்க வந்து பாஜக பக்கம் சாயறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க மேகதாது விவகாரத்தை மடைமாற்றம் செய்கிறதுக்கு, மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளை திசை திருப்புறதுக்கு இது விஷயங்கள் எல்லாம் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க.
முக்கியமாக நாங்களும் மேகதாது விவகாரமும் மாநில உரிமை சார்ந்த ஒரு விஷயம், அதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அமைச்சர் நிர்மல்குமார் இங்கே ஒற்றுமை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சு பேசுகிறாரு. ஸோ அதுக்கு இல்லாத போது இதுக்கு எப்படி சாத்தியப்படும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.